இந்த வீடியோல நம்ம அக்கா ஸ்டெப்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒருத்தன் அக்கா ஒரு ஸ்டெப்ல டெஸ்டர் விட்டு ஆட்டி நிறுத்தி போட்டான். தகன்னு கோபமா வந்த நம்ம அக்கா போலீஸ்ல அந்த ஆளுக்கு அந்த ஒண்ணு விட்டா. அப்பதான் அக்காக்கு மண்டையில இருக்கிற களிமலையில ஒரு ஞாபகம் வருது. காலேஜ் படிக்கும்போது நம்ம அக்காக்கு நம்ம ஆளு ஒரு ப்ரொபோசல் ஒன்று போட்டு இருந்தது. அப்படி அப்ப அந்த டைம்ல அக்கா அந்த கிளியோபட்ரா அழகுக்கு ரிஜெக்ஷன் போட்டு விட்டு போயிட்டா. நல்ல வேலை நான் அப்போ ஒன்னு அக்செப்டிங்க போட்டு விடல. இல்லைன்னா என் லைஃபும் நாசமா போயிருக்கும்னு சொல்லி ஏதோ நீ படிச்சு பெரிய புடிக்காய் பெரிய பிசினஸ் மேன் ஆகப்படுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியடா. இப்போ என்ன இதான் உன் பிசினஸ் சொல்லி அக்கா நம்ம ஆள கீச்சு தள்ளுறா. இப்போ என்ன ஒரு இரிச்ச பையன் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான். மாசம் அவன் கரெக்டா கரெக்டுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு அப்படி இப்படின்னு சொல்லி தன்னோட பெருமை குடிக்க சொல்லிட்டு இருக்கா. அக்கா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி கொஞ்சம் ஓடி வரான். என்னங்க பிரச்சனைன்னு கேட்டான். அந்த குட்டி கொஞ்சம் சொல்றான், ஏங்க எங்க அண்ணன் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. இந்த லவுரி இங்க எலக்ட்ரிஷியன் தானே வேலை பாக்குறான். ஏ குந்தானி இவன் தாண்டி இந்த மாலுக்கு ஓனரு. இனி இந்த படிக்கிட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் இதை செக் பண்றதுக்காக தான் வந்தாரு. அதுக்கு நம்ம குந்தானி நீ தான் இந்த மாலுக்கு ஓனரு தெரியாம அப்படி லூசுக்கு மாதிரி பேசிட்டேன்டா. என்ன மன்னிச்சடா தங்க தொடர்ந்து சொல்றா. ஆனா நம்மாலு நான் தான் பெரிய குடித்தி அப்படின்னு மாசா போயிடுறாரு.